வணக்கம், வெல்கம் டு மை சேனல் டு சி உஷா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சூப்பர் டேஸ்டியான உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் அழுத்திட்டுருங்க. ஃபர்ஸ்ட் உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். சின்ன உருளைக்கிழங்கு 10 எடுத்துக்கிறேன், கிட்டத்தட்ட 1/4 கிலோக்கு இருக்கும். இதை குக்கர்ல சேர்த்துட்டு 500 ml தண்ணி விட்டு குக்கரை மூடி அடுப்புல ஏத்தி 4 விசில் மீடியம் ஃபிளேம்ல வேக வச்சு எடுத்துக்கலாம். 4 விசில் எடுத்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆறுனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணுவோம். 5 நிமிஷத்துல ஆறிட்டு இருக்கு. உருளைக்கிழங்கோட தோல் எல்லாம் நீக்கிட்டு இது மாதிரி பாதியா கட் பண்ணி வச்சுருவோம். இதுக்கு ஒரு சாமான் அரைச்சிப்போம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முந்திரிய மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவை சேர்த்துண்டு 100 ml தண்ணி விட்டு நைஸா அரைச்சி எடுத்துன்னு வந்துடும். அரைச்சின்னு வந்தது இப்படி இருக்கும். இப்போ அடுப்புல கடாய் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 1 இன்ச் அளவுக்கு பட்டை, 2 லவங்கம், 2 ஏலக்காய், 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். கிரஷ் பண்ண ஜிஞ்சர் கார்லிக் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துண்டு வெங்காயம் 2 பொடிசா நறுக்கிந்து சேர்த்துருவோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி 1 சேர்த்துண்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இதுக்கு மஞ்சள் பொடி 1/4 ஸ்பூன், உப்பு 1 ஸ்பூன், மிளகாய் பொடி 1/2 ஸ்பூன், தனியா பொடி 1 ஸ்பூன், கரம் மசாலா பொடி 1/2 ஸ்பூன் சேர்த்துண்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இதை 2 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல அப்படியே வதங்க விடுவோம். 2 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு, நல்லா வதங்கிட்டு இருக்கு. இப்போ அரைச்ச விழுது சேர்த்துடலாம். 1 கரண்டி அளவு தயிர் இது மாதிரி பீட் பண்ணிட்டு சேர்த்துருவோம். இது டேஸ்ட் நல்லா கொடுக்கும் நம்மளுடைய குருமாக்கு. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல அப்படியே கொதிக்க விடுவோம். 2 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. இப்போ வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துடலாம். கலந்து விட்டுருவோம். மறுபடியும் 2 நிமிஷம் மீடியம் ஃபிளேம்ல அப்படியே கொதிக்க விடுவோம். அந்த மசாலா எல்லாமே உருளைக்கிழங்குக்கு ஏறணும். 2 நிமிஷம் ஆயிட்டு இருக்கு. கசூரி மேத்தி இது மாதிரி கிரஷ் பண்ணி சேர்த்துடலாம். கொத்தமல்லி தழைகளை சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம். இது சப்பாத்தி பூரிக்கு சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். நீங்க தேவைப்பட்டா கிரேவியா வேணும்னா இன்னும் தண்ணி கூட விட்டுக்கலாம். நீங்களும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த சேனல் டு சி உஷா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.